விவசாயி வயல்ல உழுதுகிட்டு இருக்கும்போது காளைகளுக்கு களைப்பு தெரியக்கூடாதுங்கிறனால பேச்சு கொடுக்குறாரு. விவசாயத்துல இனிமே நீ நானும் கூட்டாளி, அதனால விளையாடுறதுல பாதி உனக்கு பாதி எனக்கு அப்படிங்கிறாரு. அதனால முன்னாடி வரத நீ எடுத்துக்க, பின்னாடி வரத நான் எடுத்துக்கிறேன். விதை விதைச்சு நாற்று நட்டு அடுத்த கொஞ்ச நாள்ல வயலே பச்சை பசேர்னு இருந்துச்சு. மாட்டுக்கு இதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். உடனே விவசாயி சொல்றாரு, முதல்ல வந்த இது உனக்கு, அடுத்து பின்னாடி ஒண்ணு வரும், அது எனக்கு அப்படிங்கிறாரு. அடுத்த கொஞ்ச நாள்ல நெல்லு நல்லபடியா விளைஞ்சிருச்சு, அறுவடை நாளும் வந்துருச்சு. விவசாயி சொன்னபடியே முதல்ல வந்த வைக்கோல மாட்டுக்கு கொடுத்துட்டு பின்னாடி வந்த நெற்களை அவர் எடுத்துக்கிட்டாரு. மாடு சோகமா அந்த விவசாய பார்க்க உடனே அந்த விவசாயி சொல்றாரு, இந்த நெல்லையும் முதல்ல வர்றது உனக்கு, அடுத்து வர்றது எனக்கு அப்படிங்கிறாரு. அதுல அந்த நெல் அரைச்சு முன்னாடி வந்த உமிய மாட்டு கொடுத்துட்டு பின்னாடி வந்த அரிசி அவர் எடுத்துக்கிறாரு. அதுலயே அந்த மாடு பாவமா பாக்குறத பார்த்துட்டு அந்த விவசாயி சொல்றாரு, சரி விடு, இந்த அரிசிலையும் முதல்ல வர்றதை நீ வச்சுக்க, பின்னாடி வர்றதை நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அரிசியை சோறாக்கி முதல்ல வந்த சோற்று கஞ்சியை மாட்டுக்கு கொடுத்து பின்னாடி வந்த சோறை அவர் எடுத்துக்கிறாரு. இப்பயும் அந்த மாடு ஒத்துக்காம சொல்லுது, இனிமே முதல்ல வர்றதை நீங்க வச்சுக்கங்க, அடுத்து வர்றதை நான் வச்சுக்கிறேன் அப்படிங்குது. அடுத்த கொஞ்ச நாள்ல பொங்கல் திருவிழா வருது. முதல்ல வர்ற பொங்கல் விவசாயிக்கும், அடுத்து வர்ற